திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் இயல்பு பற்றி பார்க்கலாம். முப்பொருளுடைய இயல்பு, அதோடைய குணம் அப்படி கூட வச்சுக்கலாம். என்ன இலக்கணம் எதனாலும் வச்சுக்கலாம். இப்போ முப்பொருள் என்னது? பதி, பசு, பாசம். அதில் பதியாகிய இறைவன் மேலான சித்துப்பொருள். அவருக்கு பேரறிவும் தன்மயமும், தன்மயத்தனாதல்னு அவருக்கு ஒரு குணம். அந்த தன்மயம்னா சுதந்திரம் உடையவன். நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடையாது. பெருமான் அறிவிக்கத்தான் நம்ம எதுவுமே நம்மளால் செய்ய முடியும். ஆனால் அவர் அப்படி கிடையாது. அவருக்கு தன்வயம், அதாவது சுதந்திரம் உடையவர். அவர் உயிரும் தலையும் ஆகிய பிற இறைவனது விருப்பப்படியே செயல்படுவனாதான். உயிராகிய நாமளும், தலைங்கிறது அந்த ஆணவம் கண்மமாயி, அதெல்லாம் இறைவனுடைய விருப்பப்படி தான் செயல்படுகிறது. இறைவன் அளவில்லாத ஆனந்த பொருள். அவருடைய ஆனந்தம் எப்படின்னா பேரானந்தம். அதுக்கு முடிவே கிடையாது. அவர்கிட்ட போய் நம்மளும் போய் அடைஞ்சோன்னா நம்மளும் அந்த பேரானந்தத்தை அடைகிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ பாடுபட்டுட்டு இருக்கோம். அப்புறம் நம்மளை பற்றி பார்க்கணும். பசுன்னா கட்டப்பட்டிருக்கிறதுனால பசு. அந்த உயிர்கள் பல. ஆனால் சிவபெருமான் இறைவன் ஒருத்தர் தான். ஆனால் பசுவாகிய உயிர்கள் பல. நம்ம அறிவுடைய சித்துப்பொருள் தான். ஆனால் நம்மளுடைய அறிவு சிற்றறிவு. பெருமானுடைய அறிவு பேரறிவு. நம்ம அறிவிக்கத்தான் அறிவோம். சாமி நமக்கு உணர்த்தணும். ஒவ்வொரு இதுலையும் உணர்த்தினா தான் நம்ம உணர்வோம். ஆனால் பெருமான் அப்படி கிடையாது. நம்மளா எதுவுமே அறிய மாட்டோம். ஒன்று நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தாலும் அம்மா அப்பா அறிவிக்கத்தான். அப்புறம் வாத்தியார் டீச்சர் அறிவிக்கத்தான். அப்படி எதுனாலுமே நம்ம அறிவிக்கத்தான் அறிவோம். அப்போ இறைவன் அறிவிக்கவே அம்மா அப்பா அறிவிக்கிறாங்கன்னா அது பெருமான் உணர்த்த தான் அம்மா அப்பாவே நமக்கு அறிவிக்கிறாங்க. அப்போ இறைவன் அறிவிக்கவே அறியும் சிற்றறிவு உடையது பசுவாகிய நாம உயிர், ஆன்மா அப்படின்னா சொல்லலாம். மேலும் இறை கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தனித்தன்மை நமக்கு மட்டும்தான் உண்டு. உயிராகிய நமக்கு மட்டும்தான் உண்டு. அந்த பேரின்பத்தை நோக்கி தான் நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் பாசம்னு சொல்கிறோம்ல, ஆணவம் கண்மம் மாயை, இந்த மூணுக்குமே அறிவு கிடையாது. அதனால சடப்பொருள். அது என்னன்னா இருள் போல நின்று நம்ம உயிர் அறிவை மறைக்குது. அப்போ நம்ம அறிவை மறைச்சி அறியாமைங்கிற ஒரு செயல் அது நமக்கு செய்யுது. ஆணவம்ங்கிறது, அந்த ஆணவம் உயிர்களுக்கு அறியாமையை தருவது. இந்த சிவபெருமான் அளிக்கிறார்ல நமக்கு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க விடாமல் தடை செய்கிற பொருள் தான் ஆணவம். இந்த முப்பொருளுக்கும் உள்ள இயல்பை குருஞான சம்பந்தர் சிவபோகசாரம் 26வது பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதில் அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறார் இந்த பாட்டில். என்னை அறிவென்றான், என்னறிவில் ஆனந்தம் தன்னை சிவன் என்றான், சந்ததமும் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான், இம்மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம். இந்த மூணுடைய இயல்பெல்லாம் நம்ம யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்கெல்லாம் முத்தர்னா முத்தி பெற்றோன்னு அர்த்தம். இந்த மூணுடைய இயல்பை நம்ம அறியணும். அப்போ அந்த பாட்டில் எப்படி இருக்குது? என்னை அறிவு என்றான். நம்மளுடைய இயல்பு அறிவு தான். அதனால என்னை அறிவுன்னு சொல்லியாச்சு. என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். நம்ம அறிவில் ஆனந்தத்தை விளைவிக்கக்கூடிய பொருளை சிவம்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறமும் சந்ததமும் என்னை உண்ணி பாரா மறைத்ததுவே பாசம் என்றான். இந்த ஆனந்தத்தை நம்ம அடைவிடாமல் நம்மளை ஒன்று மறைச்சிட்டே இருக்கு. நம்ம அறிவில் அறியாமை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை பாசம்னு சொன்னான். இந்த மூன்றும் ஆராய்ந்தவர் முத்தராம் அப்படின்னு சிவபோகசாரத்தில் குருஞான சம்பந்தர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். திருச்சிற்றம்பலம்.